பதவியேற்ற இந்த ஒரு மாசத்துல நடக்கிற தாவேக ஆட்சியோட லட்சணத்தை பார்த்து ஊரே தலையில அடிச்சிட்டு இருக்கு. மின்சார தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடு மாதிரியான நிர்வாக கோளாறுகளால மக்கள் அவதிப்படுறது ஒரு பக்கம், பெண்கள் குழந்தைகளுக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு பாலியல் அச்சுறுத்தல்கள் இருக்கிறது இன்னொரு பக்கம். இதெல்லாம் தாண்டி தாவேக கட்சிக்காரங்க பண்ற அட்ராசிட்டிஸ் அது ஒரு பக்கம். திருவண்ணாமலையில கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக நிர்வாகி, தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணை வீட்டுல வச்சு பூட்டின தாவேக நிர்வாகி, திருவள்ளூர்ல வீடு புகுந்து பெண்ணை தாக்குன தாவேக நிர்வாகி. முதலமைச்சர் இப்போ சிங்க பெண் படைன்னு போட்டிருக்காரு, ஆனா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு தெரியல. மதுரையில 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை, சென்னையில பெண் குளிச்சதை எட்டி பார்த்தது, 3 கல்லூரி மாணவியோட பிரைவேட் வீடியோ வச்சு மிரட்டின தாவேக நிர்வாகி மகன் நீண்டுகிட்டே போற இவங்களோட கிரைம் லிஸ்ட்ல டாப் சேலத்துல தாவேகாவை சேர்ந்த மணிகண்டன்றவன் பண்ணதுதான். இவன் 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாத்தி அவங்க வறுமையை உபயோகப்படுத்தி பதவிசா பேசி தான் வலைக்குள்ள கொண்டு வந்து வீடியோ எடுத்து அப்புறம் அதை வச்சு அவங்கள மிரட்டி அவன் நண்பர்களுக்கு அனுப்பி அவங்கள சீரழிச்சிருக்கான். இதெல்லாம் விட தாவேக கட்சியை சேர்ந்த பெண்களை அந்த கட்சி எம்எல்ஏவோட ஆட்களே கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணதும், அதுக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ சரவணன் உடந்தையா இருந்ததும் பாதிக்கப்பட்ட பெண் அளிச்ச புகார்ல வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, தடை செய்யப்பட்ட லாட்டரி வியாபாரத்தை சட்டவிரோதமா அந்த எம்எல்ஏ செஞ்சுட்டு இருந்ததாகவும் அந்த புகார்ல சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களோட லாட்டரிக்கு கமிஷன் வேலை அப்படின்னு சொல்லி என்னைய கார்ல ஏத்திட்டு போனாரு. முதலமைச்சர் விஜயோட பொறுப்புல இருக்கிற காவல்துறை அந்த புகார்ல இருந்து எம்எல்ஏ பேரை மட்டும் நீக்கிட்டு மத்தவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, இணையதளங்கள்ல தாவேக ஆட்சி மேல புகார் சொல்ற பெண்களை தாறுமாறான வார்த்தைகளால பேசி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது, கும்பலா வந்து கொலை மிரட்டல் விடுறது, கஞ்சா கடத்துறது, வீட்டிலேயே கஞ்சா வளர்க்கிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண மோசடி பண்ணது, ரூபாய் 25 கோடி மோசடி செய்ததாக தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டை உடைச்சு திருநது, மூதாட்டி கிட்ட நகையை பிடிங்கிட்டு ஓடுனது, குடி போதையில பைக்கை நிறுத்தி தகராறு பண்றது, காரை நிறுத்தி தகராறு பண்றது, பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்கிறது, போலீஸையே மிரட்டுறது, போலீஸையே தாக்குறது, தள்ளுவண்டி கடை வச்சிருக்க அம்மாவை தாக்குறது, பஸ் டிரைவரை வெட்டுறது, மாமூல் கேட்டு மிரட்டுறது, ரேஷன் கார்டை ரினியூவல் பண்ணணும்னு வீடு வீடா வசூல் பண்றது, இவங்க அட்டூழியங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. இவங்க எம்எல்ஏக்கள் கிட்ட புகார் சொன்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஓடுறாங்க, இல்லன்னா பாதிக்கப்பட்டவங்களை தனியா கூட்டு போய் மிரட்டுறாங்க. ஒரு மாசத்துக்கே இப்படி, இன்னும் 59 மாசம் பாக்கி இருக்கு. மக்களே உஷாரா இருங்க, இல்லனா இவனுங்க உருவிட்டு போயிருவானுங்க.